என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு கோதுமை ரவை வச்சு கொழுக்கட்டை செய்யலான்னு இருக்கிறேங்க. பிடி கொழுக்கட்டை. அதுக்கு கோதுமை ரவை வந்து நான் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்கிறேங்க. இந்த டம்ளர் 1/4 கிலோ பிடிக்கும், பெரிய டம்ளர் தான். ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 3 மிளகாய். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ மிளகாய் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் வந்து ஒரு 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 அரை மூடி வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரகம், கடுகு, ஒரு 10 மிளகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ 2 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பையும் துவரம்பருப்பு இது ரெண்டையும் ப்ளஸ் மிளகா இதை வந்து நம்ம ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. உங்களுக்கு மிளகாய் வந்து எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதை வச்சுக்கோங்க. இதை மூணையும் நம்ம ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க. நான் ஊற வச்சுட்டு வந்துடுறேன். நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. தண்ணியை வடிச்சிட்டு போட்டிருக்கேன். மிளகாவும் அந்த பருப்பும் கலந்து ஊற வச்சோம் இல்லைங்களா, தண்ணியை வடிச்சிட்டு போட்டிருக்கேன். இப்போ இதை நம்ம அப்படியே தண்ணி ஊற்றாமல் அப்படியே பரப்பரன்னு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க, பரபரன்னு. ஒன்றும் அதிகமாக அரைச்சா போதும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த ரவை வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாங்க. அது நல்லா இந்த கலர் மாறி நமக்கு நல்ல ஸ்மெல் வரலும் வறுத்துக்கலாங்க. ரவை நமக்கு இந்தளவு வறுபட்டால் போதுங்க. நமக்கு அந்த வறுபட்ட அந்த ஸ்மெல் வருது, போதும், எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லா எண்ணெய் காஞ்சிச்சுங்க. இப்போ இது எல்லாமே ஒன்றா போட்டுக்கலாங்க. நமக்கு எல்லாம் கடுகு, ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சுங்க. நம்ம இது கூட கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாங்க. இப்போ கூட கருவேப்பிலை. நீங்கள் இந்த இடத்துல நான் வரமிளகாய் ஊற வச்சு அரைச்சிருக்கு இல்லைங்களா, எனக்கு அந்த காரமே போதும். உங்களுக்கு இன்னும் அதிகமாக காரம் தேவைப்படுதுன்னா பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போடலாம். அப்புறம் வெங்காயம் கூட போட்டுக்கலாங்க. நான் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் போடலை. இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சோம் இல்லைங்களா பருப்பு, அதையும் போட்டுக்கலாம். இது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நமக்கு வந்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இது கூட தேங்காய் ஒரு அரை மூடி காட்டணும் இல்லைங்களா, அதை திருவிட்டேன், அதை எடுத்துக்கிறேன். அதை இது கூடவே போட்டு நல்லா ஒரு கிளறிக்கலாங்க. இப்போ நல்லா கிளறியாச்சுங்க. இப்போ நம்ம எதில் ரவை எடுக்குமோ ஒரு பங்கு ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணிங்க. நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் ரவை எடுத்தேன், அதில் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கொதிக்கிட்டுங்க. தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அந்த ரவையை அப்படியே போட்டு கிளறிக்கலாம். நல்லா கிளறிக்கலாங்க. நல்லா வெந்துக்குச்சுங்க. ரவை எல்லாம் பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துக்குச்சுங்க. போதும். நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஆற விடலாங்க. இது நல்லா ஆற வேண்டாங்க. இது நமக்கு ஓரளவுக்கு வாமாக இருக்கும்போதே நம்ம வந்து உருண்டை பிடிச்சிடணும். இப்போ உருண்டை பிடிச்சி வச்சிடலாங்க. பிடிச்சிக்கோங்க. கொழுக்கட்டை மாதிரி, பிடி கொழுக்கட்டை மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாங்க. ரொம்ப ஆறிடுச்சுன்னா இது வந்து பிடிக்க முடியாது, உதிரி உதிரியாக போகும். அதுக்காக தான் கொஞ்சம் வாமாக இருக்கும்போதே நம்ம பிடிச்சிக்கணும். ஆவியில் வேக வைக்கிற இந்த தட்டு தான் எடுத்து வச்சுருக்கிறேங்க. நான் இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன், இது ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக. நான் எல்லாம் பிடிச்சிட்டு காட்டுறேங்க. இதெல்லாம் பிடிச்சிட்டேங்க. இந்த பக்கம் இட்லி பானில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து உள்ளே வச்சிடலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க, மூடி வச்சிடலாம். போதுங்க, வெந்துருச்சு. 5 நிமிஷம் வந்தால் போதுங்க. ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம வெந்தது தான். சூப்பராக ஆவி பறக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. டக்குன்னு நம்ம பண்ணிடலாங்க. நம்ம என்ன டிஃபன் செய்கிறது அப்படின்னு யோசித்தோம்னா நமக்கு டக்குன்னு நமக்கு கோதுமை ரவை இருந்தால் போதுங்க.
பருப்பு மட்டும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டோம்னா காலையில் டிஃபனாவோ அல்லது நைட்டு டிஃபனாவோ இதை வச்சுக்கலாம். நம்ம இது வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது 2 பேர்த்துக்கு செஞ்சுருக்கிறேன். நீங்களும் இன்னும் அதிகமாக செய்யணுன்னா இன்னும் நான் 2 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் தேவைன்னா இன்னும் நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க. நான் 1/4 கிலோ கோதுமை ரவை தான் எடுத்துருக்குறேங்க. சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. எதுவுமே தொட்டுக்காமையே கூட சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.